السلام عليكم ورحمة الله وبركاته. وعن أبي هريرة رضي الله تعالى عنه قال அபு ஹுரைரா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகுல் லஆனைன், சாபத்திற்குரிய இரண்டு காரியங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். சாபத்திற்குரிய இரண்டு காரியங்களை நீங்கள் விட்டுவிடுங்கள், அதில் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொன்ன பொழுது, காலு, சஹாபாக்கள் கேட்டார்கள், ஒமல் லஆனானி யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவின் தூதர் அவர்களே, சாபத்திற்குரிய காரியம் அந்த ரெண்டு காரியம் எதுன்னு கேட்டாங்க. கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லதி யதஹல்லா ஃபீ தரீகின் நாஸ் அவு ஃபீ ظில்லிஹிம், மக்கள் புழங்கக்கூடிய நடந்து போகக்கூடிய பாதைகளில் அல்லது மக்களுக்கு நிழல் தரக்கூடிய இடங்களில் மலஜலம் கழிப்பது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கழிவறையில் பேண வேண்டிய ஒழுக்கங்கள் என்ன அப்படிங்கிறத ஹதீஸின் வழியாக நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த ஹதீஸிலிருந்து எந்தெந்த இடங்களில் மலஜலம் கழிக்கக்கூடாது என்பதை ஷரியத் நமக்கு சொல்லியிருக்கிறது. அதில் சில குறிப்பிட்ட இடங்கள் உண்டு. முதலாவது ஃபில் மஸ்ஜித், மஸ்ஜிதில் மலஜலம் கழிப்பது கூடாது என்று ஷரியத் சொல்லுகிறது. அதாவது தொழக்கூடிய இடங்கள், அது மஸ்ஜிதுனா மஸ்ஜிதில் யாரும் அப்படி செய்ய மாட்டோம். எங்கே தொழக்கூடிய இடங்களாக இருக்கிறதோ அந்த இடத்துல மலஜலம் கழித்து விடக்கூடாது. குறிப்பாக வீட்டில் நம்ம தொழுகைக்குன்னு சில இடம் வச்சுருப்போமா இல்லையா, நாமளோ அல்லது வீட்டில் பெண்களோ தொழுகைக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கி வச்சுருப்போம். அந்த இடத்துல சின்ன பிள்ளைங்களோ அல்லது யாரோ சிறுநீர் கழிக்காமல் பார்த்துக்கணும். அப்படி கழிச்சிருந்தால் அந்த இடத்த நாம் மறக்காமல் கவனமாக சுத்தம் செய்து விட வேண்டும். ஏன்னா தொழுகைக்கு இடம் சுத்தமாக இருப்பது கடமையாக இருக்கிறது. அதில் கவனம் செலுத்தணும். அப்போது தொழக்கூடிய இடங்களில் மலஜலம் கழிப்பதை ஷரியத் நமக்கு தடை செய்திருக்கிறது. இரண்டாவது, மையத்துகள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய கபருஸ்தானுக்கு அருகில் சிறுநீர் கழிப்பதை ஷரியத் தடை செய்திருக்கிறது. சிறுநீர் கழிப்பது ரெண்டாவது விஷயம். எங்கே கபர் இருக்கிறதோ அந்த இடத்துல உட்காருவதையே நமக்கு ஷரியத் தடை செஞ்சுருக்கு. ஹதீஸில் வருது, லை யஜ்லிஸ அஹதுக்கும் அலா ஜம்ரத்தின் ஃபதஹரிக சியாபஹு, ஒரு நெருப்பு கங்கின் மீது ஒருவர் உட்கார்ந்து இருக்கிறார். அந்த நெருப்பு கங்கு அவருடைய உடம்பை கரிக்கிறது அல்லது அவருடைய ஆடையை கரிக்கிறது. இது ஹைருல்லஹு மின் ஐ யஜ்லிஸ அலா கபரின், ஒரு கபரின் மீது அவர் உட்காருவதை விட இது ஏற்றமானது அப்படிங்கிறாங்க. ஒரு கபரில் உட்காருவதை விட எது ஏற்றமானதா? ஒரு நெருப்பு கங்கின் மீது உட்கார்ந்து அது உடம்பையோ அல்லது ஆடைகளையோ கரிப்பது ஏற்றமானது. அப்படின்னா நெருப்பு கங்கு மேலே உட்கார்றதை விட ஒரு கபரில் உட்கார்றது ரொம்ப டேஞ்சரானது, ஆபத்தானது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ உட்காருவதே கூடாது அப்படின்னு சொன்னால் மையத்தை அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல சிறுநீர் கழிப்பதை அது ரொம்ப ஆபத்தான விஷயமாக மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. மூன்றாவது, ஓட்டைகளில் பொந்துக்களில் சிறுநீர் கழிப்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். இதெல்லாம் நம்ம பயணங்களில் போகிறோம், எங்கேயாவது பஸ் நிப்பாட்டக்கூடிய இடங்கள், சரியான முறையில் பாத்ரூம் இருக்கக்கூடிய இடங்கள் நிப்பாட்டல, இடையில நிப்பாட்டுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம கவனத்தில் கொள்ளணும். பொந்துகள், ஓட்டைகளில் போய் நாம் என்ன செய்யக்கூடாது? சிறுநீர் கழிக்கக்கூடாது. ஏன் ஓட்டைகளில் சிறுநீர் கழிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, பொதுவாக பொந்துக்களில் விஷஜந்துக்கள், பாம்புகள், இந்த மாதிரியான அந்த பிராணிகள்லாம் இருக்கும். அப்போ அந்த இடத்துல சிறுநீர் கழிக்கும் பொழுது அது வெளியே நமக்கு ஆபத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. அல்லது அதனுடைய இருப்பிடங்களுக்கு நாம் சிறுநீர் கழிக்கும் பொழுது அதற்கு பாதிப்பு ஏற்பட, அதற்கு இடைஞ்சல் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மூன்றாவது சொல்லப்படக்கூடிய காரணம், பொந்துக்களில் ஜின்னுகள் குடியிருக்குமா. அப்போ ஜின்னுகள் குடியிருக்கக்கூடிய இடமாக இருக்கிற காரணத்தினால அந்த இடத்துல நாம் சிறுநீர் கழிக்கும் பொழுது சில ஆபத்துக்கள் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நமக்கு இமாம்கள் சொல்லித் தருகிறார்கள். அதனால் பொந்துக்களில் சிறுநீர் கழிக்கக்கூடாது. நாலாவது, குளிக்கக்கூடிய பாத்ரூமுகளில் சிறுநீர் கழிக்கக்கூடாது. எங்கே நமக்கு பாத்ரூம் போகணுமோ, எங்கே நம்ம சிறுநீர் மலஜலம் கழிக்க வேண்டுமோ அந்த இடத்துல தான் கழிக்கணும்.
குளிக்கிறவங்களுக்கு இடம், குளிக்கிறது தனியாக ஒரு இடமா இருக்குமா இல்லையா, அந்த இடத்துல வந்து நம்ம அங்கே போய் போகிறதுக்கு சங்கடப்பட்டு அங்கேயே ஓரமாக உட்காந்து சிறுநீர் கழிக்கலாமான்னா கூடாது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், குளிக்கும் பொழுது நாம் மேலேருந்து தண்ணியை ஊற்றும் போது கீழே பட்டு அது மேலே தெரிக்கும். அது கீழே உள்ள இடம் சுத்தமாக இருந்தால் தான் நம்ம குளிக்கிறதுக்கே ஒரு அர்த்தம் இருக்கும். அங்கேயே நம்ம சிறுநீர் கழித்து அங்கேயே நம்ம கழுவி அங்கேயே நம்ம குளித்தோம் அப்படின்னா கீழே பட்டிருக்கக்கூடிய அந்த சிறுநீர் வந்து நம்ம மேலே பட்டு நஜீஸ் மேலே படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே குளிக்கக்கூடிய இடத்தில் சிறுநீர் கழிக்கக்கூடாது என்று ஷரியத் நமக்கு சொல்லுது. அதே மாதிரி 5வது, தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரில் சிறுநீர் கழிக்கக்கூடாது. தேங்கி இருக்கக்கூடிய தண்ணி அது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் அது சுகாதார கேட்டை ஏற்படுத்தும். அதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். 6வது, மக்களுக்கு பயன் தரக்கூடிய இடத்துல சிறுநீர் கழிப்பது. மக்கள் நடக்கக்கூடிய பாதைகளில் அல்லது நிழல் தரக்கூடிய இடத்துல, அது சுவராக இருக்கலாம் அல்லது வந்து மரமாக இருக்கலாம், மக்கள் வந்து அமரக்கூடிய இடம், எதுவெல்லாம் மக்களுக்கு பயன்பாட்டில் இருக்குதோ அந்த இடத்துல சிறுநீர் கழிக்குவதை ஷரியத் நமக்கு தடை செய்திருக்கிறது. அது வந்து நிச்சயமாக அது மக்களுக்கு அது தொந்தரவை ஏற்படுத்தும். எந்த இடத்துல மக்கள் வந்து உட்கார்றாங்க, நடக்கிறாங்க, போகிறாங்க, நிழல் பெறுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல சிறுநீர் கழிக்கும் பொழுது மக்களுக்கு அது தொந்தரவை ஏற்படுத்தும். ஒரு மூமின் என்றைக்குமே பிறருக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடாது. யாருக்கும் தொந்தரவு தராத ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழக்கூடியவன் தான் ஒரு மூமினாக இருக்க முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இபாதத் என்ற அடிப்படையில் கூட, வணக்கம் என்ற அடிப்படையில் கூட யாருக்கும் தொந்தரவு தரக்கூடாதுன்னாங்க. உலகத்தினுடைய காரியங்கள் 2வது விஷயம். வணக்கம் என்ற அடிப்படையில் கூட பிறருக்கு தொந்தரவு தரக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்பா செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒருத்தர் வந்து முன்னால் இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துருக்கக்கூடியவருடைய பிடரியை தாண்டி வர்றார். முன்னாடி வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து சொன்னார்கள், இஜ்லிஸ் ஃபகத் ஆதைத், உனக்கு எங்கே இடம் இருக்குதோ அங்கேயே உட்காரு. நீ வந்து தாண்டி வருவதன் மூலமாக மக்களுக்கு நீ மற்றவர்களுக்கு தொந்தரவு தந்து விட்டாய் அப்படின்னு சொன்னாங்க. முன்னால் வந்து உட்கார்றது நன்மைக்குரிய விஷயம்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னாடி வந்து உட்கார்றதை ஆர்வப்படுத்தினாங்க. பின்னால் உட்கார்றதை விட முன்னால் வந்து உட்கார்றதை ஆர்வப்படுத்தினாங்க. ஆனால் அதே சமயத்தில் அந்த முன்னால் உட்காரணும் அப்படிங்கிறதுக்காக பிறருக்கு மற்றவர்களுக்கு தொந்தரவு தந்துடக்கூடாது. நம்ம இபாதத் என்ற அடிப்படையில் கூட பிறருக்கு தொந்தரவு தந்துடக்கூடாது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுடைய தேவைக்காக பிறருக்கு இடையூறை ஏற்படுத்துவதை மார்க்கம் எந்த காலத்திலும் அனுமதிக்காது. அப்போ அதனால் இதையெல்லாம் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிறருக்கு தொந்தரவு தராத ஒரு அழகான வாழ்க்கை வாழக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.